Hello anime lovers, welcome back to my channel. This is Animo from Anime Template channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல Kill Blue season 1 episode 4 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். And ஒரு முக்கியமான விஷயம் guys, நம்மளோட Kill Blue anime எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் தேர்ட் எபிசோடுக்கும் மட்டும் காப்பிரைட் கிளைம் வந்துக்குது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை, காப்பிரைட் கிளைம் தான் வந்துக்குது. ஸோ அது இப்போ பிரச்சனை இல்லை, சப்போஸ் நாளை பின்ன சேனலுக்கு அது பிரச்சனையாக வரலாம். ஸோ அதனால் வந்து நான் சில ட்ரிம்ஸ் மட்டும் அதில் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் சில சீன் கட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஸோ மன்னிச்சிடுங்க. நான் சப்போஸ் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கூட அந்த ஃபஸ்ட் எபிசோடையும் தேர்ட் எபிசோடையும் ரீஅப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நல்லா எடிட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து எடிட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி 3 எபிசோடு நம்ம சேனலில் போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு 4th எபிசோட் பாருங்கள். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமி எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம சேனலில் கீப் வாட்சிங் கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நாரனும் ஹீரோவும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பசங்க வந்து அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் நாரன், எங்கே போனீங்கன்ற மாதிரி நம்ம நாரனை தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ கேட்குறாரு, எதுக்காக அப்படி சொன்ன நீ, நான் உன் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி எதுக்காக நீ அங்கே சொன்னேன்னு கேட்க, ஸோ என்னை மன்னிச்சிடு ஓகமி, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நீ கொஞ்ச நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும். ஸோ அப்போ தான் என்னோட கிளப் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்கன்ற மாதிரி நம்ம நாரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் உடனே சொல்கிறாரு, நம்ம பாஸ் நம்மளோட மிஷின் அக்கம்ப்ளிஷ்ட் ஆகிடுது, இதான் நம்ம மிஷினேன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி சில பசங்க வந்து மிரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீ நாரனை விட்டு தள்ளிடு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, உன்ன மாதிரி ஒரு லூசர் கூடலாம் நாரன் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவனுங்கிட்ட இருந்துலாம் தப்பிச்சு ஓடுறாரு. ஸோ அவனுங்களை அடித்தா நம்ம ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஸோ நம்ம ஹீரோவும் தப்பிச்சு அங்கேருந்து ஓடிடுறாரு. ஸோ கிளாஸ் ரூமில் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்லேயே எல்லா பொண்ணுங்களும் இவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே காசிப்ஸாக ஓடுது. நம்ம ஹீரோவுக்கும் கடுப்பாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான டொகட்டாவும் பாபாவும் வராங்க. ஸோ வந்து இந்த மாதிரி உனக்கு விஷயம் தெரியுமா, இது மட்டும் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இதை விட பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஸ்கூல் வந்து ஒரு பெரிய ஸ்கூல். ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே யூனிகானுன்ற ஒரு குரூப் இருக்குது. ஸோ அவங்களும் நம்ம நாரனை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியா இது வேற ஒரு பிரச்சனைன்ட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. ஸோ நம்ம அசிஸ்டண்ட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் நாரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைன்னா ஸோ எதுக்காக நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, தெரியல, மேபி நாரனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணியிருக்கும். ஸோ அதனால தான், இதில் வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு புது இன்ஃபோ கிடச்சிருக்குன்னு நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அந்த கம்பெனி மிட்சுயா பார்மடிக்கல் கம்பெனியில் செய்யப்படுற ட்ரக் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ட்ரக்கு. ஸோ அதனால் அந்த கம்பெனிக்கு நிறைய த்ரெட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நாரனோட ஃபியான்சியாக நிறைய அசாசின்ஸை மிடில் ஸ்கூலுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டெட்லைனும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் யூனிகான் குரூப், இன்னொரு பக்கம் அசாசின் குரூப்புன்னு வரப்போகுது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போது நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்ற மாதிரி நம்ம நகட்டோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. ஸோ நாரனுக்கும் நம்ம ஹீரோவோட பொண்ணு வயசு தான் ஆகும். ஸோ அதனால் நாரனுக்கு ஹெல்ப் பண்ணுறான்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோவும் நாரனும் தான் ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நாரன் சொல்கிறாங்க, ஸோ சாரி வாகமி, என்னால் உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுனால. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் நான் உன்னை ஈடுபட விரும்பலை. ஸோ நீ இதுக்கப்புறம் அப்படி நடிக்க தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ ரேமன் ஷாப்புக்கு தைரியமாக வரலாம், நீ இதுக்கப்புறம் ரேமன் ஷாப்புக்கு தொடர்ந்து வரலாம். ஸோ இந்த பிரச்சனைனால நீ வர வேண்டாம்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பையன் வரான், ஓ டேட்டிங்கா, இதுதான் கரெக்டான டைம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிடு, நீலாம் நாரனுக்கு செட் ஆக மாட்டேன்ட்டு நம்ம ஹீரோவை மிரட்ட நாரன் சொல்கிறாங்க, அடே முட்டாள், நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, நான் வந்து வாகமியை டேட் பண்ணலன்னு சொல்ல, ஸோ சூப்பர், அப்போ வாங்க நம்ம 2 பேரும் டேட் பண்ணலான்ற மாதிரி நாரன் கிட்டே கேட்க, ஸோ நம்ம நாரனும் முடியாதுன்னு சொல்ல அவன் விடுறதா இல்லை. ஸோ நம்ம ஹீரோ வந்து நாரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, நாங்கள் 2 பேரும் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் தான்ப்பா இருக்கோம், ஸோ அவள் என்னோட கேர்ள், நீ அவள் மேலேருந்து கையை எடு, இல்லைனா என்ன நடக்கும்னே தெரியாது நம்ம ஹீரோ மிரட்ட. ஸோ நம்ம அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு, பாஸ் நீங்கள் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல மாசா டைலாக் பேச, ஸோ அவன் வந்து கடுப்பாய் நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோ ஒரு சம்பவம் பண்ணுற மாதிரி அவன் கையை பிடிச்சி மிரட்டி விட்டுறாரு.
ஸோ அவனுக்கு வந்து பயந்து அங்கேருந்து போயிடுறான். ஸோ நம்ம நாரன் வந்து ரொம்ப நன்றி, பட் இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ரேமனுக்காக எதை வேணால் செய்வேன், அந்த ரேமனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துது, ஸோ ஒரு கைமாறா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. ஸோ இவங்க இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து அங்கே க்ரைன் மேலேருந்து யாரோ ஒருத்தவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் யாருன்னே தெரில, வாயில் குழந்தைங்க வைக்கிற நிப்பில் வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் அவனை தான் காட்டுறாங்க. ஸோ அவனும் ஒரு அசாசின் குரூப்பை சேர்ந்தவன் தான் போல. ஸோ அவனுக்கு வந்து ஒரு வேலையை அசைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ மிடில் ஸ்கூலுக்கு போ, அங்கே நாரன் ஒரு பொண்ணு இருப்பா, ஸோ அவளோட ஃபியான்சி ஆகிறது தான் உன்னோட வேலைன்ற மாதிரி அவன்கிட்ட சொல்ல. ஸோ அவன் தான் பேபி ஃபேஸ் பேபி அசாசின் போல். ஸோ அவனும் சரி ஓகேன்ற மாதிரி அந்த வேலையை வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோவும் நாரனும் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம நாரன் கேட்குறாங்க, வாகமி நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை ஏன் அப்படி கேட்குறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இல்லை நேற்று அந்த காய்கிட்ட வந்து நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு, ஸோ அதனால தான் நான் கேட்டேன். இல்லை இல்லை நான் நார்மல் தான், அவன் தான் ஏதோ வீக்காக இருந்திருப்பான் போலன்ற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிக்க, என்னது நார்மலான்ற மாதிரி நம்ம நாரனும் ஹீரோவை சுற்றி பார்க்க. ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நேற்று எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் டேட்டிங் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுது. ஸோ அவர் வந்து ஒரு ரேண்டமாக ஒன்று அமுச்சு நான் டேட் பண்ணுற பாய் கிட்ட கொடுக்க சொன்னாருன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பெண்ணை கொடுக்க, என்னது ஃபவுண்டைன் பெண்ணாக நம்ம ஹீரோவும் எடுத்து பார்க்குறாரு. ஸோ ஓகே எதுக்குன்னு தெரில, இல்லை எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நம்ம ஹீரோ வச்சுக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேபி ஃபேஸ் பையனை தான் காட்டுறாங்க. ஸோ அவன் வந்து ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டான். ஸோ நம்ம நாரனோட ஃபியான்சி ஆகிறதுக்காக. ஸோ அவன் போயிட்டுருக்க கிளாஸில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து வாவ் இவன் ரொம்ப அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஹாட்டாக இருக்கான்ற மாதிரி அவனை பார்த்து ப்ளஷ் ஆகிட்டு இருக்க. ஸோ அவனும் வரான். ஸோ நம்ம கிளாஸுக்கு ஒரு புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்துக்கிறாங்க, நம்ம டீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் உள்ளே வரான். ஸோ இவன் நம்ம ஹீரோக்கு மேலே டபுள் மடங்காக இருப்பான் போல், இவனுக்கும் சரியாகவே இன்ட்ரோ பண்ண வரல. அவன் வாத்து மாதிரி சத்தம் கொடுத்துட்ருக்க கிளாஸில் எல்லாரும் என்னடா இதுன்னு பார்க்க ஒரு 2-3 பேர் மட்டும் கைத்தட்டு. ஸோ அவனும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கான் க்ரௌடை பார்த்துட்டு. ஸோ சார் வந்து சரி நீ போய் நாரன் பக்கத்தில் உட்காருன்னு மாதிரி அவனும் போய் அங்கே உட்காந்துடுறான். ஸோ நாரன் வந்து நைஸ் டு மீட்னு சொல்ல அவன் வந்து பேச வராமல் கவுந்துடுறான். ஸோ நான் வந்து நாரன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான், நான் உங்களுக்கு விரும்புகிறேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம அப்புறம் மீட் பண்ணி பேசுவோன்ற மாதிரி சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாரனும் வாகமி நிற்கிறாங்க. ஸோ அவன் தான் வரான். ஸோ அவன் வந்து அவனோட வாய்ஸில் கொஞ்சம் டிஃபர் தெரியுது. என்னன்னு திரும்பி பார்த்தா வாயில் அந்த குழந்தைங்க வச்சுக்கிற நிப்பில் வச்சுட்டு இருக்கான். அவன் நர்வஸாக இருக்கும்போது அதை வாயில் வச்சுட்டு இருந்தாதான் ஸோ அவனால் நல்லாவே பேச முடியும் போல். ஸோ நம்ம நாரன் பார்த்துட்டு என்னதுன்னு மாதிரி பார்க்க. ஸோ அவன் வந்து நம்ம நாரன் கையை பிடிச்சி இந்த மாதிரி நான் உங்களை விரும்புகிறேன், ஸோ வாங்க நீங்கள் என்னை டேட் பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி அவன் ப்ரப்போஸ் பண்ண. ஸோ நம்ம நாரனும் பார்க்குறாங்க எல்லாம் ஓகே, அவன் வாயில் வச்சுக்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு, இல்லை எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு ஒன்று பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வாகமியை லவ் பண்ணுறன்ற மாதிரி சொல்ல. ஸோ பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இவங்க கூட இருந்தால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி அவனும் இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஸோ பரவாயில்ல உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி அவன் கேட்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீ வாகமி வா நம்ம டியோல் வச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம், ஜெயிக்கிறவங்களுக்கு நாரன்ற மாதிரி அவன் சொல்ல. இன்னது சண்டையான்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. ஸோ அவனும் ஆமாம் சண்டை போடலாம், அவன் பாக்கெட்டில் இருக்க அந்த பெண்ணு அதுதான் வந்து நாரனோட ஃபியான்சிக்கான அடையாளம், ஸோ நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு அந்த பெண்ணை கொடுக்கணுன்ற மாதிரி சொல்ல. இப்போ தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, ஓ அப்படியா அதுக்கான டெட்லைனும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. நம்ம நாரனும் ஃபோன் எடுத்து பார்க்குறா. ஸோ அவங்க அப்பா அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த பெண்ணு தான் வந்து ஃபியான்சிக்கான அடையாளன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம நாரன் வந்து ஒன்றுமே புரியாமல் புலம்பிட்டு இருக்காங்க, ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி. ஸோ நம்ம ரியோவும் கேட்குறாரு, வாகமின்னு கவலைப்படாதீங்க மாஸ்டர் நான் ஜெயிச்சிருவேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. அவங்க 2 பேருக்கு டுவெல் தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த பேபி ஃபேஸ் பையனும் 2 பேரும் சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அவன் சொல்கிறான், நான் என்னோட கையில் வச்சுக்கிற இந்த நிப்பிள் மாதிரி இருக்கேன், இதை எடுத்து உன் வாயில் வச்சுட்டேன்னா நான் தான் ஜெயிச்சேன்ற மாதிரி சொல்ல. எல்லா பசங்களும் என்னதுன்ற மாதிரி பார்க்க, டேய் நீ என்ன நினச்சி சண்டையை கூப்பிட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்குறான். ஸோ சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவனும் வேகமாக போயிட்டு நம்ம ஹீரோ வாயில் அதை வைக்கிறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணுறான். ஸோ அவனும் ஒரு அசாசின்ன்றனால பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஜம்ப் பண்ணி சண்டை போடுறான். நம்ம ஹீரோவும் மிஸ் ஆகிட்டே இருக்காரு.
ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்காரு. ஸோ வேகமாக ஓடிட்டே இருக்கான், அவனும் விடாமல் துரத்துறான், லைப்ரரிக்கு போகிறான், எங்கெங்கேயோ போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஸோ அவனும் இதை வாயில் வைக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி துரத்திட்டே போக நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடிட்டே இருக்காரு. ஸோ இப்படி போயிட்டே இருக்க டைமும் முடிகிற கட்டம் வந்துடுது. ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் விசிறி அடிச்சுட்டு ஸோ ஒரு த்ரெட்டு மூலியமாக ஒரு ட்ராப் மாதிரி கட்டி நம்ம ஹீரோ மடக்கலான்னு பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோவோட கையையும் கட்டிடுறான். ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடியே வந்து ஆர்ட் லேப்லேருந்து ஒரு 2 ஒளி மாதிரி இருக்கிற ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து அதில் ஒரு த்ரெட்டை கட்டி அவர் மரத்தில் அவர் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி செஞ்சிட்ருப்பார். ஸோ இப்படி அவன் அதை வாயில் வைக்க வரலான்னு அந்த ட்ராப்பை க்ரியேட் பண்ணி போகும்போது அது தடுத்துரும். ஸோ ஆப்வியஸ்லி டைமும் முடிஞ்சிடும், நம்ம ஹீரோவும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிவிடுவார். ஸோ உடனே அவன் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுவான். என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் நாரனை ஜெயிக்க முடியலன்ற மாதிரி நம்ம அந்த பேபி ஃபேஸ் பையன் வந்து சேடாகிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மேட்ச்லையும் ஜெயிச்சிட்றான். ஸோ ஜெயிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நாரன் வந்து நம்ம ஹோம் எக்கனாமிக் கிளப்புக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ கிளப் ஆக்டிவிட்டி அட்டன் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த கிளப்பில் வந்து நம்ம ரியோவோட சிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிளப்புக்கு ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு யாருன்னு பார்த்தா அந்த பேபி ஃபேஸ் மண்டை தான். ஸோ அப்படியே நம்ம நாரன் கிட்ட வந்து கையை பிடிச்சி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நாரன், நான் திரும்பவும் ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல, நீ பேசாமல் விட்டு கொடுத்துட்டு போகிறது தான் நல்லதுன்னு அவங்களும் சொல்ல இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ யா கைஸ், நம்ம நாரனோட ஃபாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ அவரோட அந்த கம்பெனியை வந்து நெக்ஸ்ட்டு டேக் ஓவர் பண்ண போது நம்ம நாரனோட ஃபியான்சி தான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம நாரனும் ஸ்கூலில் இருக்க பசங்கிட்டன்னு தப்பிக்கிறதுக்காக நம்ம வாகமியை வந்து லவ் பண்ணுறன்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நாரனுக்கு தான் பொண்ணு வயசு ஆகுது. ஸோ தன் டாட்டரை மனசில் வச்சுக்கிட்டு ஸோ நம்ம நாரன் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நடிக்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி இருக்க ஒரு பக்கம் அசாசின் குரூப்ஸில் இருக்கவங்க வேறு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக நம்ம மிடில் ஸ்கூலுக்காக நாரனை ஃபியான்சி ஆக்கிறதுக்காக வராங்க. ஸோ இப்படி போக நம்ம ஹீரோ வந்து எப்படி அவங்களெலாம் சமாளித்தார். ஸோ ஹீரோ பேக் டு நார்மலாக மாறினாரா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதுன்ற ஒரு ஆக்ஷன் ஃபன்னோட சொல்லுவாங்க இந்த அனிமியில். ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோடு இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். ஸோ நம்ம அனிமி டெம்ப்ளேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.